on, man. Okay, go. தண்ணி வருது உள்ள வெளியே வருதா பக்கத்துல Okay. Right. Up. Nice. Four. Last two. One. Up. Up. One more. Okay. Side. Yeah, bro. Smart move. பேடாஸ் மாதிரி இருக்கே கையெல்லாம். சரி. ஷிட் ப்ரோ, வலிக்குதுங்க. வலிக்குதுடா. வெர்டிக்கல் பெஞ்ச் ப்ரெஸ். மொத்த பெஞ்ச் ப்ரெஸ்ஸாக இருக்கும் போல், போட்டால் தான் தெரியும். இந்த ஹோல் பிடிக்கலாம், இது பிடிக்கலாம். இதா easy go. எம்மா கப 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 கபன்னு இருக்கு. ஸோ எப்படி சொல்கிறது,
ட்ரிப்பில் என்ஜாயாக தான் இருக்குது, கஷ்டம்னு சொல்லலை. ஆனால் இந்த ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் என்ஜாயாக தான் இருக்குது. ஐ லவ் இட், பிடிச்சிருக்கு. எனர்ஜி இல்லை, சாவுது உடம்பு. Fuck, man. Come on, nice. Ooh, man. பா, அந்த வெயிட் வேண்டாம். லாஸ்ட் புஷ் டேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் மேன். நைஸ் ப்ரோ. அப்பா ஃபீல் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக வலிக்கும். அப்பா ஃபீல் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக இருக்கும் மறுநடி. நைஸ் ப்ரோ, சூப்பராக இருக்குது பொசிஷன். ഇവിടെ தானே Come on, easy. Easy, go. ஓகே, அவ்வளோதான். நல்ல செஷன், நல்ல ஜிம்மும் கூட. ஒர்க் முடிச்சுக்கிறேன். கார்டியோ முடிச்சுட்டு ரூம் போகணும். ரூம் போயிட்டு இன்றைக்கி November 13. எனக்கு இன்றைக்கி ஹைடே. 450 கிராம் கார்ப் கொடுத்துருக்காரு அண்ணா. ஸோ அதுக்கு தான் மீல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீல்னால் இப்போது ரைஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். மேக்ரோஸில் நைட்டே செட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் என்னென்னு. அதனால் இப்போது குக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ரைஸ் ஒரு 490 கிராம் குக் பண்ண ஆரம்பிச்சு போகிறேன். அதே மாதிரி இன்னும் 3 days தான் இருக்குது ஷோவுக்கு. 3 days அவுட் ஃபார் 3 days அவுட் ஃபார் மை ஷோ. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வேறு ஊருக்கு வந்துட்டோம். சேம் வந்து எங்கேன்னா கோஸ்ட் ரெசிடென்சி. ஒரே நிமிஷம், கோஸ்ட் ரெசிடென்சி. அதுக்கப்புறம் எங்கேயும் தெரியலிங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கல. ஓகே, ஒன்றும் இல்லை. குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு பனானா போய் வாங்கணும், போய் பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுதான் வேலை. காலங்காத்தாலே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கேன், டயர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கேன்ல.
அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பயந்துட்டாங்க போல். நேற்றே ஒரு ஃப்ளாட்டாக இருக்க, நீ கார் புக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கார் புக் பண்ண போகிறோம். ஒரு கார் புக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதாவது இன்றைக்கி கார் புக் பண்ணால் தான் எனக்கு நாளைக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இதை தான் வந்து ஷோ அப்போது பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். பார்ப்போம். இப்போ நான் ரைஸ் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பனானா பர்ச்சேஸ் பண்ண போகணும். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி. அதேமாதிரி போஸிங் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது மியூசிக்கல் ரவுண்ட் இருக்குது, அதுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து மேண்டட்ரி போஸும் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் க்ளூட்ஸை மட்டும் பிடிக்க மாட்டேங்கிறேன். இப்படி அமுத்தி அதை பண்ணணும். ஓகே, ரைஸ் ஊற வச்சாச்சு. இன்னி க்ராசரி பனானா வாங்கிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. ரைஸ் குக்கரு நல்லா இருக்குது. வேலை மட்டும் தொடங்கினா போதும். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. ஃபிசிக் அப்டேட் பார்க்கலாமா? மார்னிங் வெயிட் ஐ ஷோ யூ. ஓகே, இங்கே ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது 7th ஃப்ளோரில். நீ அதுக்கு போகணும். அது ஒன்று தான் போவே இங்கே வந்துட்டு. அது ஒன்றும் இல்லை, மோஸ்ட்டாக வெளியவே போகல. அங்கே இருக்கிற இடம் வந்து கோஸ்ட் ரெசிடென்சி. வெளியே சூடாக தான் இருக்குது, ரூம் சில்லுன்னு வந்துருக்கு. வெளியெல்லாம் ஹீட்டாக தான் இருக்குது. நைஸ். ஆனால் இந்த வாட்டி ஸ்டே பண்ணிக்கிற ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கடை பஞ்சமே இல்லைங்க. வாயை எப்படா அடக்கி வைக்கணும்னு இருக்கு. இது காஃபி, இதுதான் ஆல்ஃபா மார்ட்டு. எப்படி பனானா இருக்க போகிறதில்ல, அதில் நைட்டே பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் கால் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்டெப்ஸுக்காண்டி அப்புறம் அப்படியே வந்து பனானா வாங்க போயிடும். வெளியே எங்கேயாவது லோக்கலில் வாங்க. மொரட்டுத்தனமாக இருக்குங்க எப்போவுமே. ஐஸ்கிரீம்ஸே பல வெரைட்டி இருக்குது. இதெல்லாமே ஐஸ்கிரீம் தான். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டு. இதெல்லாம் வந்து பீஃபு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டில் வச்சுருக்கானுங்க. பீஃபு, சிக்கனு. இந்த சிக்கன் தான் வாங்கணும். ப்ரெஸ்ட்டு இங்கே காணும். சிக்கன் ப்ரெஸ்ட்டு, ரைஸ் எல்லாமே இருக்குது. அது போக உங்களுக்கு சாசேஜு, எக் ஒன்று இருக்குது. அதாவது டக்குலேயே வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஒரு எக் காட்டுறேன், பர்பிள் கலர் எக்கு, சால்ட்டட் டக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த எக்கை தான் ட்ரை பண்ணவே இல்லை, பண்ணணும் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு என்ன இதெல்லாம் ஃபிஷ்ஷு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நீ அப்படியே அங்கே போயிட்டு